அம்மா கூட கோயிலுக்கு போனா நான் 2 மணி நேரம் வெளியே காத்துட்டு இருந்தாலும் கோயில்ல இருந்து அம்மா வரவே மாட்டாங்க. நீ மட்டும் சீக்கிரமே வந்துட்டியேன்னு கேட்டாரு. அப்படியாமா கேட்டான்? அப்புறம் இனிமே உன் இஷ்டப்படி சாமி கும்பிட்டு வா, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை பார்த்தா தினமும் கோயிலுக்கு வருவார் போல இருக்கு. எந்த பொண்ணுங்களுமே கோயிலுக்குள்ள போனா லேட் ஆகும். அதுவும் தெய்வ பக்தியில முழுகினவங்களுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு இன்னும் ஒண்ணு வேணா பண்ணலாம். வேணும்னா கோயிலுக்குள்ள போனா அவங்கள கண்டிப்பா பாத்துடலாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே படுக்கிறீங்க தூங்குறீங்க? ஏன் ஜோதி, தனித்தனியா படுத்தா நிம்மதியா இருக்காதா, இல்ல தூக்கம் வராதா? அவர் மேல ஏன் கையும் என் மேல அவர் கையும் விழுந்தாதான் தூக்கம் வருமா என்ன? நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சங்கர், சித்ரா, நீங்க என்ன இங்க கோவிலுக்கு? நான் வரல, அவ தான் கூட்டிட்டு வந்தா. அவன்னா உங்க வைஃபா? ஆமா. எங்க அவங்க? இன்னும் உள்ள இருந்து வரல. நல்ல வேளை, ரொம்ப நாளா அவங்கள பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்குதான் சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. உள்ளதான் இருக்கா, இப்போ வந்துருவா. யார பாக்குறீங்க சங்கர்? உன் காரு கவலா ஒருத்தர் இருப்பாரமே, அவருக்கு கூட நீ 10 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாரு. சே, காருக்கு கவல்லாம் ஒன்றும் கிடையாது. பாவம் வயசானவருங்கிறதுக்காக போடுவேன், அவ்வளவுதான். அங்க வர்றது உங்க மனைவியான்னு பாருங்க. அவ அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் வரமாட்டா. அவ ரொம்ப ஞான பழம். கோயில்னா அப்படியே உருகி போயிடுவா. ஏன் சிரிக்கிற? உங்களுக்கு இப்படி ஒரு மனைவியான்னு யோசிக்கிறேன். அதான் என் துரதிருஷ்டம். அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சங்கர். எந்த பொண்ணுங்களுமே கோயிலுக்குள்ள போனா லேட் ஆகும். அதுவும் தெய்வ பக்தியில முழுகினவங்களுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு இன்னும் ஒண்ணு வேணா பண்ணலாம். வேணும்னா கோயிலுக்குள்ள போனா அவங்கள கண்டிப்பா பாத்துடலாம். எனக்கு உங்க மனைவியை அடையாளம் தெரியாது. நீங்க என் கூட வந்து உங்க மனைவி அடையாளம் காட்டலாம்ல? சித்ரா, என்ன வேதனைப்படுத்துறதுல அவதான் சாம்பியனா இருக்கான்னு பார்த்தா நீ அவளுக்கு மேல இருப்ப போல் இருக்கு. என்ன சங்கர், நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கோவப்படுறீங்க? உள்ள போனா கண்டுபிடிச்சிடலான்னு சொன்ன, அவ்வளவுதானே? ஒன்னும் வேண்டாம், அவ வரப்போ வரட்டும். ஹலோ அம்மா, நான் வசந்தி பேசுறேன். சொல்லு. ப்ரோகிராம் கேட்டு சபால இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியா? நீங்க சீக்கிரம் வர முடியுமா? இதோ 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். வெயிட் பண்ண சொல்லு. சரிம்மா. என்ன சித்ரா? ஏதோ சபால இருந்து வந்திருக்காங்களாம், வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். சரி சித்ரா, அவளை அப்புறம் பாத்துக்கலாம். அவளை ஒரு நாளைக்கு நானே உங்க வீட்டுக்கு கூட்டு வரேன், இல்ல உன்னையாவது எங்க வீட்டுக்கு கூட்டு போறேன். நீ போய் உன் பொழப்ப கவனி. கிளம்பு. சரி, வரேன். ஐயா, அவங்க போயிட்டாங்களா? நீங்க எங்க போனீங்க? டீ சாப்பிடலான்னு போன ஐயா. புண்ணியவதி அதுக்குள்ள போயிட்டாங்க. பரவாயில்லைங்க ஐயா, இன்னொரு நாளைக்கு வந்தாங்கன்னா சேர்த்து கொடுத்துருவாங்க. ஐயா. என்ன ஐயா? நான் கேட்கலீங்களே ஐயா. நீயா கேட்டா பிச்சை, நானா கொடுத்தா தர்மம். நான் வரேன் ஐயா. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? போர் அடிச்சிடுச்சாங்க? நோனோ, பேச்சு துணைக்கு என் ஃப்ரெண்டு வந்தா.
அப்புறம் ஒரு பிச்சைக்காரர் வந்தாரு. என்னது? பேச்சு துணைக்கு பிச்சைக்காரர் வந்தாரா? அவருடைய அனுபவத்தை ஆச்சரியப்படும்படியா சொன்னாரு. அவருக்கு இருக்கிற அறிவுக்கு ஏன் பிச்சை எடுக்கிறாருன்னு தான் தெரியல. உங்களை மயக்குன அந்த பிச்சைக்காரர் யாருங்க? இங்கதான் இருந்தாரு. இப்பதான் பணம் கொடுத்தேன், அதுக்குள்ள போயிட்டார் போல இருக்கு. சில சமயம் கடவுள் பிச்சைக்கார வடிவத்துல வருவாரு, பக்தர்களை சோதிப்பாரு. அவரு பக்தர்களை தான் சோதிப்பாரு. என்னைய சோதிக்க போறாரு? ஒருவேளை அவர் கண்ணுக்கு தெரியாத பக்தரா இருந்திருக்கலாம் இல்லையா? நான் யாரு, எப்படிப்பட்டவன், என் குணம் என்ன எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவர் என்கிட்ட தர்க்கம் பேசல, தத்துவம் பேசினாரு. அப்போ அது நிச்சயமா கடவுள் தான். விளையாடுறியா? நீங்க தானே சொன்னீங்க அறிவுபூர்வமா பேசினாருன்னு. ஆமா, யாரோ ஃப்ரெண்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னீங்க, அவங்களையும் காணோம். அவசர வேலைன்னு போயிட்டா. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. நீதான் கோயிலை சுத்திட்டு வரவே இல்லையே, இப்பதான் போனா. அவங்க உங்க கூட வேலை பார்க்கறவங்களா? நோ நோ நோ. உங்க கூட படிச்சவங்களா? நோ, இல்ல. அப்போ உங்க சொந்தக்காரங்களா? இல்ல. யாருமே இல்லனா பழைய காதலியா? அம்மா, ஃப்ரெண்டு பொண்ணா இருந்தா அவ காதலியா தான் இருக்கணுமா? நட்போட மட்டும் இருக்கக்கூடாது. இல்ல, நீங்க நிறைய பேரோட பழகிருப்பீங்க. யார் யார் எப்படின்னு எனக்கு தெரியாதல்ல. ஒருவேளை அப்படியே இருக்கலாமோன்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு அந்த ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, இல்ல என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இதையத்தான் நான் அவகிட்டயே சொன்னேன். சரி வா, டைம் ஆச்சு, சீக்கிரம் போலாம். என்னங்க 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 என்ன யோசனையில இருக்கீங்க? இது யோசனை இல்ல ராஜாமணி, கவலை. என்ன ராஜாமணி அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லைங்க, நம்ம 2 பேரும் விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டே இருப்போம். சங்கரும் வந்து ஏன் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்கன்னு சொல்லுவான். இருந்தாலும் நம்ம வீடு கலகலப்பா இருந்தது. ஆனா இப்போ ஏங்க நீங்களே இப்படி உம்முன்னு இருந்தா அப்புறம் நான் என்னங்க பண்றது? இதுக்கெல்லாம் கொடுப்பன வேணும் ராஜாமணி. எதுக்கு? சங்கருக்கு கல்யாணம் ஆனா நீ சொன்ன அந்த கலகலப்பு கூடுதலா இருக்குன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப ஆளுக்கு ஒரு மூலையில இருக்கும்போது இதுல யார போய் நான் குறை சொல்றது? நீங்க தாங்க இப்படி சொல்றீங்க. உமா பாருங்க, அடுப்பங்கரையில சும்மாவே இருக்கிறது இல்ல, கலகலன்னு பேசிக்கிட்டு எல்லா வேலையும் செய்யறா. ஒரு வேலை கூட என்ன செய்ய விடுறது இல்லைங்க. கூடவே புராண கதையெல்லாம் சொல்லுவா. புருஷன் பொண்டாடி சண்டை சாமிகளுக்குள்ள இல்லையா? சிவனுக்கும் பார்வதிக்கும் இல்லையா? கண்ணனுக்கும் ராதைக்கும் இல்லையா? முருகனுக்கும் தேவயானுக்கும் இல்லையான்னு சொல்லி ஏங்க எங்க புருஷன் முன்னாடி சண்டைக்கு போய் நீங்க வருத்தப்படுறீங்கன்னு என்ன சமாதானம் பண்றா? சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களே, அங்க ஏதாவது சண்டை சச்சரவு? சந்தோஷமா தான் போயிட்டு வந்த மாமா. அவரு கோயிலுக்குள்ளதான் வரல, ஆனா அவர் ஞாபகம் பூரா என் மேலதான் இருந்தது. கோயிலுக்குள்ள போய் நான் சீக்கிரமாவே வந்துட்டேன். அதுக்கு அவர் என்ன கேட்டார் தெரியுமா? நான் அம்மா கூட கோயிலுக்கு போனா நான் 2 மணி நேரம் வெளியே காத்துட்டு இருந்தாலும் கோயில்ல இருந்து அம்மா வரவே மாட்டாங்க, நீ மட்டும் சீக்கிரமே வந்துட்டியேன்னு கேட்டாரு. அப்படியாமா கேட்டான்? அப்புறம் இனிமே உன் இஷ்டப்படி சாமி கும்பிட்டு வா, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை பார்த்தா தினமும் கோயிலுக்கு வருவார் போல இருக்கு. ஆனா ஒண்ணுமா, அவன் தினம் கோயிலுக்கும் கூட வருவான், ஆனா கோயிலுக்கு உள்ள வர மாட்டான், அது மட்டும் நிச்சயம். இல்ல மாமா, ஒரு நாளைக்கு கண்டிப்பா எனக்காகவோ இல்ல அவருக்காகவோ நிச்சயமா கோயிலுக்குள்ள வருவாரு. அதுக்கா தாண்டி அம்மா அந்த சிதம்பரம் உலகநாதன் கிட்ட உமாதான் எனக்கு மருமகளா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். எங்க அப்பா கிட்டயா? ஐயே, சிதம்பரம் நடராஜர் கிட்ட. நடராஜருக்கு உலகநாதன் ஒரு பேர் இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல? ஏமா ஏதோ தீர வாசனை வரல? அது உன் மனசுமா? சும்மா இருங்க. ஐயோ ஆமாத்த, பொரியல் வச்சிருக்கேன். ஐயோ ஏங்க இவ்வளவு நல்ல பொண்ணை விட்டுட்டு வீணா போன உங்க பையன் சித்ரா விட கதின்னு கிடக்குறானே, அவனுக்கு எப்பவுமே அறிவே வராதா? ராஜாமணி,
கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம பையனை திட்டுவேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ அவனை திட்டணுமா? உமா காதல் விழுந்தா தப்பா நினைக்க மாட்டாளா? எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு தெரியத்தானே போகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? உன்ன மாதிரி சித்ராவை உமா என்னைக்குமே தரக்குறைவா நினைக்க மாட்டா. தெரியறப்ப தெரியட்டும், கொஞ்ச நாள் தானே ஆகட்டுமே. நீ ஏன் தப்பு தப்பா நினைக்கிற? இன்னும் அந்த சித்ராவை நல்லவனே நினைச்சிட்டு இருக்கீங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்றதுலயே இருக்கீங்க. பாரு, அவன் நல்லவளா இருக்கிறதால நம்ம பையன் ராத்திரியான வீடு வந்து சேர்றான். முதல்ல அது தெரிஞ்சுக்க. எப்பவுமே நல்லது நினை ராஜாமணி, அப்பதான் உனக்கே நல்லது நடக்கும். என்ன வம்பு கிழக்குனா உங்களுக்கு தூக்கமே வராதே. ஏய், உமாதான் சமையல் கட்டில எல்லா வேலையும் முடிச்சுட்டாலே, அப்புறம் நீ அங்க போய் என்ன பண்ண போற? தமிழுக்கு ஃபோன் பண்ணும். அவன் செல் நம்பர் மறந்துட்டேன், போய் எடுத்துட்டு வரேன். இதா பாரு, எனக்கு ஒரு செல் நம்பர் இருக்கு, அது ஞாபகம் இருக்கா? சும்மா பேசிட்டே இருக்காதீங்க, நான் போய் நம்பர் எடுத்துட்டு வரேன். அது சரி, அவங்க 2 பேரும் அங்க நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவங்களுக்கு ஃபோன் போட்டு அவங்களை இங்க வர சொல்ல போறியா? உங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஜோதி இங்க வந்தானா உமா கிட்ட பக்குவமா பேசி விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்குவா. உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்காக ஃபோன் பண்ணி வர சொன்னேன் தெரியுமா? சங்கரை பத்தி ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அதை ஏன் கேக்குற? மழை விட்டாலும் துவானம் இல்லைங்கிற கதையா இருக்கு. கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும்னு பார்த்தோம். ஆனா இப்ப பிரச்சனை அதிகமாயிடுச்சு. என்ன சொல்றீங்க? என்ன பிரச்சனை? பாரு ஜோதி, பிரச்சனையில 2 விதம் இருக்குது. ஒன்னு பிரச்சனை தானா உண்டாகிறது, இன்னொன்னு பிரச்சனையை நாமளா உண்டாக்கிக்கிறது. இவ 2வது ரகம். என்னைக்கு பிரச்சனை இவ தான் உண்டாக்குவா. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போச்சு. வாய் முட்டு சும்மா இருங்க. நீயே சொல்லுமா, கல்யாணம் ஆனா ஒரு வீடு எப்படி இருக்கணும்? புது மணப்பொண்ணு புருஷன் பொண்டாட்டி கலகலப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஆனா இங்க பாரு, ஆள் ஆளுக்கு மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். செத்தாடு கண்ணு முழிச்ச பார்த்த மாதிரி மூளையில உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்னம்மா இப்படிலாம் சொல்றீங்க? சங்கரும் உமாவும் ஒருத்தர் பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இந்த பாரு ஜோதி, சங்கர் உமாவும் புதுசா கல்யாணம் ஆனவங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா தானே இருப்பாங்க. நாங்க இப்படித்தான் இருக்கிறோம்னு தாய்கிட்டே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து குதியாட்டம் போடணும், கும்மாளம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது ரொம்ப தப்புமா. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. ஏங்க, விரல் வீக்கத்தை யாரும் கண்ணாடி போட்டு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறீங்க? அம்மா, நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியல. இப்ப என்ன, சங்கரும் உமாவும் தனிப்பட்ட முறையில சந்தோஷமா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இருந்தா நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல போறேன் ஜோதி? இவங்க 2 பேரும் எங்களுக்கு நேரம் சிரிக்கிறாங்க, பேசுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வானத்துல பறக்கிற காத்தாடி மாதிரி அலையறாங்க. ஏன் எதுக்குன்னு எங்களுக்கு இது வரைக்கும் புரியல ஜோதி. பைத்தியக்காரி மாதிரி பேசாத ராஜமணி. புதுச்செருப்புனா கடிக்கத்தான் செய்யும். 2 பேருக்குள்ள சில முரண்பாடான கருத்துக்கள், அது கொஞ்சம் நாள்ல போயிட போகுது. அதுக்குள்ள அவங்க கொஞ்சல குழா வளைங்கிறதுலாம் எந்த விதத்துல நியாயம்? ஏங்க, நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஜோதி மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் வக்காலத்து வாங்குறீங்களா? அதென்ன அவங்க கிட்ட ஒரு பேச்சு, என்கிட்ட ஒரு பேச்சு? நல்லா நீங்க பண்றது. ஜோதி, நீ தான் சங்கர்ட்ட பேசி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சரி, உமா எங்க? மாடியில தான் இருக்கா. ஜோதி, இன்னொரு விஷயம். கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் போய் பாக்குறேன், இவன் ரூமுக்கு வெளியில கட்டில போட்டு படுத்திருக்கா. அந்த பொண்ணு ரூமுக்குள்ள கட்டாந்தரையில படுத்திருக்கா. முதல்ல இன்னைக்கு யாராவது இப்படி படுத்திருப்பாங்களா? இது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. இயற்கையான காத்து சங்கருக்கு எப்பவுமே பிடிக்கும். அதனால அப்படி போய் படுத்திருப்பாரு. அத போய் நீங்க எதுக்கு தேவையில்லாம தப்பா நினைக்கிறீங்க? பாருங்க, அப்பா அந்த மாதிரி ஏதாவது நினைச்சாரா? இல்லையே. தேவையில்லாம நீங்க மட்டும் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? 2 பேரும் படிச்சவங்க, உலக நடைமுறை எல்லாம் தெரியாதவங்க இல்ல. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன, இப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, உடனே நம்ம எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். கொஞ்ச நாள் தான் பொறுத்து பாப்போமே, எல்லாம் சரியா போயிடும். நல்லா எடுத்து சொல்லு ஜோதி உமாட்ட. ஏதோ கல்யாணம் ஆகி சில வருஷங்களான கணவன் மனைவிகளா இருந்தாங்கன்னா நம்ம உள்ள பூந்து ஏதாவது கேட்கலாம். இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க, அவங்க கிட்ட போய் பேசுனீங்களா, சிரிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, தொட்டுக்கிட்டீங்களா, இதெல்லாமா போய் நம்ம விளாவரியா கேட்டுட்டு இருக்க முடியும்? சரி, உமா எங்க? மாடியில தாமா இருக்கா. சரி, நான் போய் பேசிட்டு வரேன். உமா, ஜோதி வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்.
அம்மா அப்பாவோட பேசிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல தமிழ் என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு. இன்ஃபேக்ட் தமிழோட அம்மா என்னடா அது இவ இப்படி பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அத்தை என்ன சொன்னாங்கன்னா, என்னால அந்த மாதிரி வருத்தப்பட முடியலையேன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. சங்கரும் பின்னாடியே அலையலைனாலும் நீதான் கொஞ்சம் பக்குவமா அவரை திசை திருப்பணும். அதுக்காக சங்கரும் கால மண்டிட்டு இருக்கணும்னு சொல்ல வரல. இடம் பொருள் ஏவல் பார்த்து அவரை கொஞ்சம் பக்கம் வர மாதிரி பாத்துக்க. நாங்க அப்படி இல்லைன்னு யார் சொன்னது? 4 பேர் எதிர்க்க நானும் அவரும் தொட்டு தொட்டு பேசினாதான் நாங்க அப்படி இருக்கோம்னு நம்புவாங்களா? ஜோதி, உடம்பு சுகம் வேற, மனசு சுகம் வேற. மனசளவுல சுகம் அடைஞ்சவங்க காலம் பூரா சந்தோஷமா இருப்பாங்க. நானும் அவரும் மனசுக்குள்ள மனசார ஒண்ணு சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சந்தோஷமான தூக்கத்தை யாராலையும் தட்டி எழுப்ப முடியாது. எங்க அந்யோன்யமான அன்பை வெளிப்படுத்த மகர ஜோதியெல்லாம் வேண்டாம் ஜோதி. சாதாரண ஊதுபத்தியே போதும். அப்படி இருக்கும்போது எதுக்காக அம்மா அவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க? அவங்களுக்கு பிஞ்சு மனசு. சந்தோஷமா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, எதையுமே வெளிப்படையா காமிச்சுக்குவாங்க. இதுல உண்மை இருக்கோ இல்லையோ, அவங்க சொல்றதுதான் சரிம்பாங்க. அவங்களுக்கு ஈடு கட்ட மாமா சரியான புருஷனா அமைஞ்சதுதான் அவங்களுக்கு அதிர்ஷ்டம். அப்போ சங்கரோட சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்ல வரியாவுமா? சந்தோஷம்னா? இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே படுக்கிறீங்க, தூங்குறீங்க? ஏன் ஜோதி, தனித்தனியா படுத்தா நிம்மதியா இருக்காதா? இல்ல தூக்கம் வராதா? அவர் மேல ஏன் கையும் என் மேல அவர் கையும் விழுந்தாதான் தூக்கம் வருமா என்ன? உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு அப்படிதான். நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, மனசும் மனசும் ஒத்து போய் தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கோன்னு மைக் செட் வச்சா சொல்ல முடியும்? எனக்கு தெரியும் ஜோதி, நீ ஏன் இங்க வரல? அத்தையும் மாமாவும் நீங்க அனுப்பிச்சிருக்காங்க. இத பாருங்க ஜோதி, என்னை விட என் வீட்டுக்காரரை பத்தி உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். நான் இப்பதான் வந்திருக்கேன். அவரை பத்தி நானும் என்ன பத்தி அவரை ஒரு ராத்திரியிலேயே பரிபூர்ணமா புரிஞ்சுக்க முடியுமா என்ன? பொதுவா நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் ஜோதி. போதுமா? சரி உமா, நீங்க சந்தோஷமா இருந்தா சரி. அப்பதான் எனக்கும் சந்தோஷம். நான் வரேன். ஜோதி, உமா என்ன சொன்னா? அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. நீங்க இதே மாதிரி நச்சரிச்சுட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற சந்தோஷமும் போயிடும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தீர்மானமான பதில். இதை கொஞ்சம் விளாவரியா இவகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. என்னம்மா சொல்ற? பின்ன என்ன, அவங்கக்குள்ள எவ்வளவோ ஆசைகள் இருக்கும், அதையெல்லாம் வெளிப்படையாவ சொல்ல முடியும்? நீங்க தான் பெரியவங்களா லட்சணமா அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கண்டு காணாத மாதிரி இருக்கணும். பாத்தீங்களா, எனக்கே அட்வைஸ் பண்ற.